நாமத்தை உயர்த்தும்படிக்கு நாங்கள் இங்க ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையை நீர் பரிசுத்தமாக மாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தமாக மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடைகளையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் நீர் கண்ணின்மணியை போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. இந்த வரப்போகிற வாரத்தையும் நீர் எங்களை வழி நடத்துவீர், நீர் எங்களை பாதுகாப்பீர் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுமையாக நீரே பொறுப்பெடுத்து நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே நீர் இந்த ஆராதனை நீர் நடத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் எல்லாமே ஒரு மனத்தோட உண்மை ஆராதிக்கும்படி ஒரு இருதயத்தை எங்களுக்குள்ள தாங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓயாமல் என் மீட்பரால் பெற்றேன். சொல்லுங்க, நாளில் வாருதல், ஓயாமல் பிரயாசப்பட்டு என் முயற்சி தூய உதிரத்தால் நான் பிரமித்து நின்று வாகத்தை ஆண்டவரிடத்துல கேளுங்க. உங்களுடைய பாவங்களை ஆண்டவராகிய தேவன் அவருடைய தூய உதிரத்தினால அவர் கழும்படிக்கு நீங்க ஆண்டவரிடத்துல உங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய அக்கிரமங்களையும் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து உங்களை சுத்திகரிப்பார். அப்பொழுது முதலாவது அவர் நமக்கு கொடுக்கிறது, அவர் நம்முடைய பாவங்களை கழுவின பிறகு தேவ சமாதானத்தை நமக்கு கொடுப்பார், ஆறுதலை நமக்கு கொடுப்பார். அவருடைய சமாதானம் நம் பெற்று கொள்ளும் போது இந்த உலகத்தின் சமாதானத்தை நம்ம போய் நாட மாட்டோம், அது போல் நம்ம தேட மாட்டோம். அதனாலே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து
அவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய தூய உதிரத்தினால எங்களுடைய பாவங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்களுக்காகவும் துணிகரமாக உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை நீர் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய அக்கிரமங்களை காணாமல் எங்களை சுத்திகரிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில நீங்க எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. நீங்கள் சுத்திகரிக்கும் போது தேவ சமாதானத்தை நாங்க பெற்றுக்கொள்வோம் அப்பா. ஆண்டவருடைய சமாதானத்தால் இந்த நாளில் எங்களை நிரப்பும்படிக்கு, எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் நீ நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகள் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு செய்து வந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நன்மைகள் எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து அவரை நம்ம துதிக்கணும். இதயத்தின் ஆழத்துல இருந்து நம்ம துதிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் நம்மை வழி நடத்துவார். அவருடைய பிரச்சனத்தினால அவர் நம்ம நிரப்புவார். அதனால எல்லாரும் ஒரு மனத்தோட, இருதயத்துல ஒரு மனத்தோட, ஆண்டவரே நாங்க துதிக்க இங்க வந்திருக்கிறோம், உம் நாமத்தை உயர்த்த நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை உண்மை நினைச்சு அதை நினைச்சு உண்மை ஸ்தோத்திக்கிறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் நம்மை நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னார்? அவர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை அவர் நிறைவேற்றுவார் என்று. இந்த ஜூன் மாதம் முடியறதுக்குள்ள ஆண்டவராகிய தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்ய போகிறார். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிவனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று உயர்ந்திடுவோம். சொல்லுங்க, குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அவனுடைய வாக்கு அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். நாங்கள் குறுகிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி, எங்க வீட்டுல ஆனந்த துதி ஒலி சத்தம் கேட்கும் ஆண்டவரே. சபையில ஆனந்த துதி ஒலி சத்தம் கேட்கும் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நாங்கள் துதிப்போம். ஆகாய வெண்மினாய் ஆண்டவருடைய வாக்கு பலிக்கும் நிச்சயமாக. சொல்லுங்க, இந்த ஜூன் மாதத்துல ஆகாய வெண்மினாய் ஆண்டவர் வாக்கு. யாக்கோபு நடுங்கிடுவானோ? யாக்கோபு நடுங்கி, யாக்கோபின் தேவன் எங்களுடைய துணை. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம். ஆண்டவருடைய மார்பிலே பதறாத வாழ்வோம், பதறாத வாழ்வோம், சிதறாத மனமும் பரிசாக. இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவர தேவன் பதறாத வாழ்வும் சிதறாத பரிசாக தேவன் அருள்வார். சபையில் ஆனந்த துதி. அவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆடல் பாடல் சத்தம். உம்முடைய ஜனங்கள் ஆகாயம் வெற்றினார். அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு. ஆகாய வெற்றினாய், அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு. ஆசி திரும்ப பெறுவோம். பாலான ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில பாலான மண்மேடுகள் எல்லாமே ஆண்டவரே குறுகிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. மாட்டோம்,
இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆனந்த துதியோடு கேட்போம். ஆடல் பாடல் சத்தமும் தோணிப்போம். ஆதாயம் வென்றினாய் அவர் ஜனம் பெருகும். விடுதலை முழங்கிடுவோமே, விடுதலை முழங்கிடுவோமே. விக்கிரம் இதை கண்கள் சொல்லிடும் வேலை. ரட்சகர் நுகங்கள் முறிந்திடும், நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அறுந்து விடுதலை பெறுவில்லா. இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே விடுதலை பெறுவில்லாம நாங்க காண போகிறோம். விடுதலை பெறுவில்லா ஆனந்த துதியோடு கேட்போம். ஆடல் பாடல் சத்தமும் தோணிப்போம். ஆகாயமே ஆகாயமென்றினாய் அவர் ஜனம் பெருகும். இருளின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும். ஆண்டவரே, இஸ்ரவேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பயப்படவே மாட்டோம். ஆண்டவரே, நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். சொல்லுங்க, தேவனின் அடைக்கலம், தேவனின் அடைக்கலமே கோட்டையுமான எந்த நம்பிக்கையோ, என்னுடைய நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. நம்பிக்கையோ அவரே. பயங்கரத்துக்கும் பறக்கும் நம்பகம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அழைக்கவே You are my everything, oh Lord. You are my protector indeed. You are the God of my heart, and I shall love you for the great things you have done for me. You are my God, and I shall love you because you have done great things in my life. I shall not fear for the terror which passeth around me, because you, oh Lord, you are my protector. You are my keeper and all. For you, oh Lord, my keeper and my protector, and you are my shepherd, oh my God.
Because you are my God, I shall worship your only holy name. Greater things you have done for me, I shall praise your wonderful name. உன்னதரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே உன்னதரே துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. Come on, glorify his holy name. I'll praise your wonderful name. I will glorify thee, O Lord. கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. உயர்ந்தவரே சிறந்தவரே துதிக்க பாத்திரரே. உயர்ந்தவரே சிறந்தவரே துதிக்க பாத்திரரே. ஆராதனை. Come on, sing. Come on, sing. ஆராதனை. Worship your wonderful name. I will worship you, Lord. Oh, I will worship you for the wonderful things you have done in my life. I worship you, oh my God. I worship you, oh my God, for the great things you have done to me. Come on, sing again. I worship you, oh my God. I worship you, oh my Lord. I worship you, oh my God, for the great things you have done for me. Come on, sing. I worship you, oh my God. I worship you, oh my God. I worship you, oh my God, for the great things what you have done to me. I worship you, oh my God. Oh, I praise your holy name. I glorify the holy name. For the wonderful deeds you have done. உம்மை நான் நோக்கி நான் பார்க்கின்ற போது நீங்க தான் என்னுடைய பக்கம் வருகிறீர். நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், உம்மை நோக்கி பார்க்கும்போது எனக்கு நீங்க உதவிகள் செய்கிறீர். என்னெல்லாம் தேவன் பால் பொங்கி வலியுதே. ரட்சித்தாடி பாடுவேன். It's bubbling, 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 bubbling. தேவன் பால் பொங்கி வலியுதே. Oh Jesus Christ, He has saved me. No one can understand. How can I keep it quiet? It's bubbling, 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 bubbling in my soul. You are my God, you are my Lord, you are everything. You have done great things for me, oh my God. I shall trust on your name. Your name is the one name. Your name is great, great among everything. Jesus Christ, Nazareth, your name.
I shall worship, I shall worship, I shall praise your name. Oh my God and my Lord, you are my everything. And I will praise you, praise you, praise you, praise you every day. Hallelujah. Hallelujah. We worship the Lord, our God, who has done great and wonderful things in our life. நம் வாழ்க்கையில பெரிய அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்த ஆண்டவராகிய தேவனை நாம் Thank you for the wonders you have done in my life. ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக உமக்கு And we நன்றி. thank you, thank you, thank you, thank you, Lord. உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Your favor has surrounded us, O Lord. உம்முடைய தயவானது எங்களை சூழ்ந்திருக்கிறபடி Your favor is your grace which has surrounded me and my family. உம்முடைய கிருபையாக இருக்கிற தயவு என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் சூழ்ந்திருக்கிறபடினால And because of that, we still are alive. அதனால்தான் நாங்கள் இந்நாள் வரைக்கும் ஜீவனோட இருக்கிறோம். We woke up today and we were able to praise your holy name. இந்நாளிலே நாங்கள் எந்திரிச்சு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு உம்முடைய நாமத்தை இங்கே வந்து உயர்த்துவது I called upon to the Lord. ஆண்டவராகிய தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். I called upon the Lord in my trouble. என்னுடைய ஆபத்து நாளிலே என்னுடைய ஆண்டவராகிய தேவனை நான் நோக்கி கூப்பிடுவேன். கூப்பிட்டேன். I called upon my Lord in the day of trouble. என்னுடைய ஆபத்து நாளிலே நான் என்னுடைய ஆண்டவராகிய தேவனை நோக்கி கூப்பிட்டேன். And he heard me out of his holy hill. அவருடைய பர்வதத்திலிருந்து என்னுடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்தார். And he destroyed every power of the evil one which was about to overcome me. என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் எதிர்கொண்டு மேற்கொண்டு வர நினைத்த சாத்தானையும் அவனுடைய ஆவியையும் ஆண்டவராகிய தேவன் உடைத்து நிர்மூலமாக்கினார். The authority to rebuke the power of the evil one. சாத்தானுடைய வல்லமை முறியடிக்கிற அதிகாரத்தை அவர் எனக்கு கொடுத்தார். My dear people, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, before we enter this July, இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே நீங்க நுழைவதற்கு முன்பதாக, when the June month is going to end, இந்த ஜூன் மாதம் முடியறதுக்குள்ளே, when the June month is going to end, இந்த ஜூன் மாதம் முடியும் போது 6 months will be over 6 மாதம் இந்த ஆண்டிலே முடிந்து விடும். of this 2025. 2025ஆம் ஆண்டுக்கு And the second 6 months shall be started. இரண்டாவது 6 மாதங்கள் தொடங்கும். That is on July. ஜூலை மாதத்துல What shall we ask of the Lord? நம்ம ஆண்டவரிடத்துல என்ன கேட்போம்? My God and my refuge. என்னுடைய ஆண்டவராகிய தேவனே என்னுடைய கோட்டையும் My strength. என்னுடைய பலனும். My great, great, great comfort in the times of trouble. என்னுடைய ஆபத்து நாளில் என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருந்த தேவன். Hallelujah. When I am afraid, I put my trust on thee. நான் பயப்படும் நாளிலே உம்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. When I am afraid, I put my trust on thee. நான் பயப்படும் நாளிலே உம்மை தான் நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. How many people are going to say the same word? எத்தனை பேர் இதை சொல்ல போறீங்க? உம்மையே நம்புவேன், உம்மை தான் நம்புவேன், பயப்படும் நாட்களில் உம்மை தான் Can you have some beat? Can you beat? Hallelujah. Many times we had fear in our heart. அன்னைக்கு நேரங்களிலே நம்முடைய இதயங்களிலே பயம் உண்டாயிருந்தது. எத்தனையோ நேரங்களிலே நம்முடைய இதயத்திலே பயத்தோட நம்ம இருந்திருக்கிறோம். And no man can say I don't have any fear. இந்த உலகத்துல எந்த மனுஷனும் எனக்கு பயமே இல்லை என்று சொல்லவே முடியாது. Even might be the greatest person in the world will have the fear. ரொம்ப பெரியவங்களா இருந்தாலும் சரி, அதிக உயர்ந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இதயத்திலே பயம் என்பது நிச்சயமாக இருக்கும். Who have great power and authority. வல்லமையும் அதிகாரமும் அவங்க கிட்ட அதிகப்படியாக இருந்தாலும், but fear is still inside their heart. ஆனால் பயமானது இன்னும் அவங்களுடைய இதயத்திலே இருக்கிறது. When I am afraid, ஆனால் நானும் என்ன சொல்லுவேன்? நான் பயப்படும் நாளிலே உம்மையே நம்புவேன் ஆண்டவரே. I put my trust on thee. நான் உங்களை தான் நம்புவேன் ஆண்டவரே. Let us sing this song. உம்மை தான் நம்புவேன், பயப்படும் நாட்களில் உம்மை தான் நம்புவேன், உம்மையே நம்புவேன், உம்மை தான் நம்புவேன், பயப்படும் நாட்களில் உம்மை தான் நம்புவேன். I believe you, I shall believe on the day of fear. I shall, come on, sing. I shall believe on the day of
Jehovah Jireh, my comforter, who comforts me. I'll believe you, I shall believe you. On the day of fear, I shall believe you, I'll believe you, I shall believe you. So I believe you, Lord. Yehovah Jireh, எல்லா வார்த்தைகள் நீர் சகாயர் நீரே, சகாயம் செய்திடுவீர். யெகோவா ஈரே, எல்லா வார்த்தைகள் நீர் சகாயர் நீரே, சகாயம் செய்திடுவீர். உம்மையே நம்புவேன், உம்மைத்தான் நம்புவேன், பயப்படும் நாட்களில் உம்மைத்தான் நம்புவேன். Come on, say. I shall believe you on the day of fear. எத்தனையோ பிரச்சனைகள் தாண்டி வந்தேன், உங்க கிருபைதான் என்ன நடத்திச்சு. எத்தனையோ பிரச்சனைகள் தாண்டி வந்தேன், உங்க கிருபையால் இன்னும் நான் இருக்கிறேன். I'll believe you, I shall believe you. On the day of fear, I shall believe you, I'll believe you. Hallelujah. The psalmist is saying, when I'm afraid, I put my trust in thee. சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், நான் பயப்படும் நாளில் உம்மையே நம்புவேன் ஆண்டவரே. Who is this psalmist? யார் இந்த சங்கீதக்காரர்? He was a wonderful man of God. அவர் ஆண்டவருடைய மிகவும் நல்ல ஒரு He had மனிதராக a great power. அதிக வல்லமை இருந்தது. Because the Lord has anointed him. ஏனென்றால் தேவன் அவரை But அபிஷேகித்தபடியால். even though he is saying, அப்படி இருக்கும்போது on the அவர் day of என்ன fear, சொல்லுகிறார், நான் பயப்படும் நாளிலே I ஆண்டவரே shall put my trust in thee. உங்களை தான் நான் நம்புவேன். But this David, இந்த தாவீது what did he say to Goliath? கோலியாத் இடத்துல என்ன சொன்னார்? What did he talk? How did he talk to Goliath? கோலியாத் இடத்துல போய் நிற்கும்போது எப்படி பேசினார்? Such kind of David. அப்படிப்பட்ட தாவீது He's saying one day, ஒரு நாளிலே சொல்லுகிறார், on the day of fear, I shall believe it. ஆண்டவரே நான் பயப்படும் நாளிலே So உம்மை நம்புவேன். every man has got the fear in their heart. அதனால இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களுடைய இருதயத்துல பயமானது Fear of இருக்கிறது. something. எதையோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு Even if you பயம். have everything, எல்லாமே நம்ம கிட்ட if இருந்தாலும் you feel that you are protected by everything, எல்லா விதமான பாதுகாப்பும் நம்ம கிட்ட இருக்கு என்று நம்ம நினைச்சாலும், but you still have a fear deeper inside your heart. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல ஏதோ ஒரு விதமான So பயம் what you இருக்கிறது. and me, we should do, அதனால நீங்களும் நானும் என்ன trust செய்ய in your வேண்டும்? God, உங்களுடைய ஆண்டவராகிய தேவனை trust in your நம்பணும். Savior, உங்களுடைய இரட்சகரை நீங்க because நம்பணும். He shall do great wonderful things in our life. ஏனென்றால் அவர் உங்க வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்கிறவர். He shall break the powers of the evil one. சாத்தானுடைய வல்லமைகளை முறியடித்து போடுகிற தேவன் He will அவர். break the powers of the treacherous evil one. இருளின் அதிகாரத்துல இருக்கிற எல்லா விதமான சாத்தானின் ஆவிகளையும் அவர் முறியடித்து He will போடுவார். break all the bondages. எல்லா கட்டுகளையும் அவர் உடைப்பார். All the chains shall be broken. எல்லா நுகங்களும் You will be முறிக்கப்படும். எல்லா சங்கிலிகளும் அவிழ்க்கப்படும். நீங்க Why விடுதலையாவீர்கள். does the Lord do these things? ஏன் ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட You காரியங்களை might be செய்ய thinking in வேண்டும்? your mind, நீங்க உங்களுடைய எண்ணங்களிலே நினைத்துக் why this is கொண்டிருக்கலாம், happening? ஏன் இப்படி நடந்து Why கொண்டிருக்கிறது? this is happening? ஏன் இது நடக்கிறது? Why? ஏன் என்று நினைத்துக் There might கொண்டிருக்கலாம். be something ஆனா beyond. அதற்கு பின்பதாக ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம். So only the Lord has started doing something. அதனால தான் ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை தொடங்கி இருக்கிறார். See, when the Lord gives you something, ஆண்டவராகிய தேவன் எதையாவது நமக்கு கொடுக்கும்போது, He gives you a work. அவர் ஒரு வேலையை நமக்கு கொடுப்பார். He gives you a job ஒரு வேலையை நமக்கு கொடுப்பார். in His presence. அவருடைய சமூகத்திலே, In His presence. அவருடைய சமூகத்திலே To do something for Him. அவருக்காக ஏதாவது நீங்க செய்யும்படி, To do something for Him in the church or might be in the ministry. ஊழியத்திலேயோ இல்ல சபையில ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்து முடிக்கும்படி ஒரு வேலையை If உங்களுக்கு கொடுப்பார். something is happening abnormal,
ஏதோ சாதாரணமா நடக்கிறது போல இல்லாம வித்தியாசமா ஏதோ நடக்கிறது. Then you have to find out what's wrong. அப்படி என்றால் என்ன தவறு என்று நீங்க What's wrong in me, கண்டுபிடிக்கணும். Lord? ஆண்டவரே எனக்குள்ள என்ன தவறு இருக்கிறது? Why did you take the thing what you had given to me? ஏன் எனக்கு கொடுத்த காரியத்தை நீங்க எடுத்தீங்க ஆண்டவரே? Why, Lord? ஏன் ஆண்டவரே? Why this is happening? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு நடந்து That you should கொண்டிருக்கிறது? ask the Lord. இந்த கேள்வியை நீங்க You ஆண்டவரிடத்தில் should not கேட்க ask வேண்டும். anyone. வேற எந்த மனுஷன் கிட்டயும் Because கேட்க வேண்டாம். everything is from the Lord. ஏன்னா எல்லாமே ஆண்டவரிடத்துல இருந்து The heart of தான். the king is like a river in the hand of the Lord. ஒரு ராஜாவின் இருதயமானது ஆண்டுடைய கைகளிலே ஒரு நீர் சால்களை போல இருக்கு. நீர் சால்களை போல இருக்கிறது. He turns the way and the direction according to his wish. அந்த நீரோட்டம் எந்த திசையில போக வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறாரோ அப்படி எல்லாம் அவர் It's all not தெரிகிறார். happening just like that. அது எல்லாமே அப்படியே நார்மலா நடக்குதுன்னு நீங்க நினைக்க The Lord கூடாது. is taking control. ஆண்டவராகிய தேவன் அதை எடுக்கிறார். The Lord is taking control. அந்த கண்ட்ரோலை ஆண்டவராகிய தேவன் Because it எடுக்கிறார். is precious in his sight. ஏனென்றால் அவருடைய பார்வையில இது வெளியேற பெற்றதா It's precious in இருக்கிறபடினாலே his sight. அவருடைய பார்வையில இது வெளியேற So பெற்றதா you might இருக்கிறது. think it is ordinary. நீங்க நினைக்கலாம் அது But சாதாரணமானது என்று. whatever the Lord has given to us, ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன it is கொடுத்தாலும் not ordinary. அது சாதாரணமானதல்ல. It's something different. அது ஏதோ ஒரு So we வித்தியாசமானது. have to try to protect what he has given to us. அதனால் அவர் நமக்கு கொடுத்ததை நாம் பத்திரப்படுத்தி வைக்க So the நினைக்க hand of வேண்டும். the Lord shall bless our hand. ஆண்டுடைய கரங்கள் நம்மளுடைய கரங்களை The hand of the Lord shall ஆசீர்வதிப்பார். bless our body. ஆண்டுடைய கரங்களினால் நம்மளுடைய சரீரத்தை அவர் ஆசீர்வதிப்பார். The power of the Holy Spirit shall encourage our spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையானது நம்மளுடைய ஆவியை So உற்சாகப்படுத்துகிறது. always try to be frank. அதனால் எப்பொழுதுமே உண்மையா இருக்க, வெளிப்படையா இருக்க நினைங்க. Don't hide anything. எதையும் மறைக்க நினைக்க. Don't hide anything from to the servant of God. ஆண்டுடைய ஊழியக்காரரிடத்துல இருந்து எதையும் மறைக்கலாம் என்று நீங்க நினைக்க It's வேண்டாம். no use. ஏன்னா அது பிரயோஜனம் இல்லை. It is, God knows everything. ஆண்டவர் எல்லாவற்றையும் And அறிந்திருக்கிறார். he somehow, he shall reveal. அவர் எப்படியாவது அதை அவருடைய ஊழியக்காரருக்கு So வெளிப்படுத்துவார். what you have to do, அதனால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? whatever the Lord has given to you, ஆண்டவர் உங்களுக்கு என்ன be கொடுத்தாலும் happy அதை வைத்து சந்தோஷமா and do இருக்கணும். not leave it. அதை நீங்க விட்டுறக்கூடாது. Do not leave it. அதை நீங்க விட்டுவிடக் Because கூடாது. it's given for you. ஏன்னா அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. purpose. ஒரு You are சித்தத்திற்காக. living for a purpose. நீங்க ஜீவனோட இருப்பது ஒரு I am living for a சித்தத்திற்காக. purpose. நான் ஜீவனோட இருப்பது ஒரு My family is for a சித்தத்திற்காக. purpose. என் குடும்பமானது ஒரு சித்தத்திற்காக For a இருக்கிறது. purpose. ஒரு சித்தத்திற்காக In நம்ம the church. வைக்கப்பட்டிருக்கிறோம். சபையில In நம்ம the இருக்கிறது. ministry. ஊழியத்துல நம்ம With இருக்கிறது. the power of God, அவருடைய வல்லமையுடன், with the authority given by the Lord. ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட You are not அதிகாரத்துடன். an ordinary man. நீங்க சாதாரண You மனுஷர்கள் are அல்ல. not ordinary women. நீங்க ஒரு சாதாரண மனுஷி அல்ல. You are supernatural. நீங்கள் இயற்கைக்கு Because அப்பாற்பட்டவர்கள். you have the supernatural God inside you. ஏனென்றால் உங்களுக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் A இருக்கிறபடினாலே. natural man is a natural man. ஒரு இயற்கையான மனுஷன் இயற்கையான காரியங்களை தான் We are all சிந்திப்பான். living in this world as a natural man. நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல ஒரு இயற்கையான மனுஷங்களை போலதான் When வாழ்ந்து the கொண்டிருக்கிறோம். spirit of the supernatural God comes inside us, ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது we are supernatural. நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களாக We cannot be மாறுகிறோம். ordinary people. நம்ம சாதாரண மனுஷர்கள் We அல்ல. cannot act like a natural ஒரு man. சாதாரண மனுஷன் எப்படி எல்லாம் சிந்திக்கிறானோ அப்படிப்பட்ட சிந்தனை The நமக்குள்ள Lord shall lead us in இருக்கக்கூடாது. His way. ஆண்டவருடைய வழியிலே He'll நம்மை turn நடத்துவார். our ways நம்மளுடைய வழிகள் எல்லாம் அவருக்கு ஏற்றபடி அவர் according to His திருப்புவார். wish. அவருடைய விருப்பத்தின்படி அவர் But மாற்றுவார். you have to stay in the will of the Lord. ஆனா அவனுடைய சித்தத்துல நீங்க நிலைத்திருக்க வேண்டும். You have to stay in the will of the Lord. நீங்க ஆண்டுடைய சித்தத்துல Why நிலைத்திருக்க these things are வேண்டும். happening? ஏன் இந்த காரியங்கள் Why these நடக்கிறது? things are happening? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது? Because you thought you will hide something. ஏன்னா எதையாச்சும் மறைக்கலாம் என்று நீங்க நினைச்சதுனாலதான். But the Lord has taken it away from you. ஆனா ஆண்டவராகிய தேவன் அதனால தான் அதை உங்ககிட்ட இருந்து எடுத்து போட்டார். My dear people. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear people. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, The Lord speaks ஆண்டவர் பேசுவார் to you. உங்ககிட்ட. You have to listen. நீங்க அதை கேட்கணும். You have to listen. நீங்க அதை கேட்க You வேண்டும். have to listen. நீங்க அதை கவனமா He's a கேட்க wonderful வேண்டும். God. அவர் ரொம்ப I அருமையான know many தேவன். people have fear in their heart. எனக்கு தெரியும் நிறைய ஜனங்கள் அவங்க இருதயத்துல ஒரு Fear of பயத்தோட something. எதையோ குறித்து ஒரு பயம், Fear of something. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து Fear of பயம், something. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து Fear of பயம், something. ஏதோ ஒரு பயம். How can I be delivered from that fear? அந்த பயத்துல இருந்து எப்படி இது நான் விடுதலை அடைய முடியும்? Only through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாக மட்டும்தான். And I call unto you. நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். Let us call him.
Spirit of the living God, fall afresh on me. Spirit of the living God, fall afresh on me. Hallelujah. Yandro kanyandro shahandronya. Spirit of the living God, fall afresh on me. Melt me, mold me, fill me, and use me. Come on, sing. Come on, call everyone, call. You want the fear to go out of your heart? Call upon the Holy Spirit. Yes, enter inside my body and எனக்குள்ள வாங்க. ஒரு வாக்கி நீர Hallelujah, praise the Lord. Hallelujah. My dear people, now we are able to feel the presence of the Holy Spirit. But I heard a message spoken by brother Pastor Benny Hinn. He was saying something and he said the same anointing and the power are felt now. அபிஷேகத்தையும் வல்லமையும் இப்பொழுது நம்மளால உணர முடிகிறது. எல்லாரும் உணர முடிகிறது. அபிஷேகத்தையும் வல்லமையும் இப்பொழுது எல்லாராலும் உணர முடிகிறது. But at the time of Jesus Christ, ஆனா இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே he was able to feel the power of the Holy Spirit. அவரால் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை உணர முடிந்தது. But the people around him were not able to feel the power of the Holy Spirit. ஆனா அவரை சுற்றி இருந்த ஜனங்கள் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை உணரவில்லை. Why? ஏன் அப்படி? Because the Holy Spirit was given after that. ஏனென்றால் after Jesus Christ, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கொடுக்கப்பட்டார். to fall upon all flesh. எல்லா மாம்சத்தின் மேலும் விழும்படிக்கு. But those days, ஆனா அந்த நாட்களிலே the chief priest shall be able to feel the anointing power of the Holy Spirit inside near the ark of God. அந்த நாட்களிலே ஆண்டவருடைய பலிபீடத்துல பக்கத்துல தான் அந்த பேலைக்கு பக்கத்துல தான் அந்த and the word of God says they were not able to stand. அந்த நாட்களிலே அந்த போதகர்களால் அங்க நிற்க கூட முடியாது என்று they all எழுதப்பட்டிருக்கிறது. fell. அவங்க எல்லாரும் கீழே விழுந்தார்கள் முன்புறமாக. and the clouds came there inside near the ark of God. அங்க ஆண்டவருடைய பேலைக்கு பக்கத்துல அந்த மேகமானது அப்படியே வந்து நுழைந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, the holy place, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே the power of God was filled. அங்க ஆண்டவருடைய வல்லமை நிரம்பி இருந்தது. and the priests they fell down. அந்த பிரதான அந்த ஊழியக்காரரால் அந்த போதகரால் அங்க நிற்க கூட they were not able to stand the power of God. அங்க ஆண்டவருடைய வல்லமை அவங்களால தாங்க முடியாது. and likewise all the prophets
அதே போல தீர்க்கதரிசிகளும் and King David, தாவீது ராஜாவும் they were able to feel the power of the Holy Spirit when they were anointed. பரிசுத்த ஆவியானோட வல்லமை அவர்கள் அபிஷேகப்படப்படும் போது அவர்கள் உணர்ந்தார்கள். But now I shall pour my spirit on all flesh. எல்லா மாம்சத்தின் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். மாம்சமான ஆவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். And you shall all speak in tongues. நீங்க எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுவீங்க. You shall all speak in tongues. நீங்க அந்நிய பாஷையில பேசுவீங்க. And you shall speak in tongues. அந்நிய பாஷையில நிரம்பி பேசுவீங்க. You shall speak prophecy. தீர்க்கதரிசனங்களை நீங்க உரைப்பீர்கள். You shall be able to feel the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியோட வல்லமை உங்களால உணர முடியும். And you will be able to touch the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியோட வல்லமை உங்களால தொட முடியும். You shall be able to see a power walking very near to you. Just you will not be able to see, but you shall be able to feel a power which is walking very near you. உங்க ரொம்ப பக்கத்துல உங்க அருகிலே ஆண்டுடைய வல்லமையானது உங்களை பக்கத்துல நிற்கிறதை உங்களால உணர முடியும். And you shall be filled by the power of the Holy Spirit, and you shall start speaking in tongues and enjoy the blessings of the Lord. ஆண்டுடைய பிரசன்னத்திலே நீங்க நிரப்பப்பட்ட அந்நிய பாஷையில நீங்க பேசும்போது ஆண்டுடைய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் சம்பூர்ணப்படுவீர்கள். The power of God shall heal you. ஆண்டுடைய வல்லமையானது உங்களை The சுகப்படுத்தும். presence of God shall heal you. ஆண்டுடைய பிரசன்னம் உங்களை சுகப்படுத்தும். The presence of the Lord shall bring you out of the fear. ஆண்டுடைய பிரசன்னமானது எல்லா பயத்தில இருந்து உங்களை வெளியே கொண்டு The வரும். power of God and the presence of God shall bring you out of the idol worship. ஆண்டுடைய வல்லமையும் ஆண்டுடைய பிரசன்னத்துல இருக்கிற வல்லமையும் எல்லா விதமான சிலை வணக்கங்கள்ல இருந்து உங்களை விடுதலையாக்க முடியும். ஆமென். Hallelujah. ஹalleluya. Orabaka ya shahandro kanya tronia kia haun shahandrunia. The Lord says, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன். I will be with you. நான் உன் கூட இருப்பேன். Don't be worried about anything. நீ எதை குறித்தும் கவலைப்பட Why are வேண்டாம். you disturbed in your spirit? நீ ஏன் உன் ஆவியிலே கலக்கம் Why are you உண்டாயிருக்கிறாய்? disturbed in your spirit? ஏன் உன் ஆவியிலே கலக்கம் Just உண்டாயிருக்கிறாய்? keep quiet. நீ அமைதியா இரு. I'm your God. நானே உன்னுடைய தேவன். I shall make things come very good for you. உனக்கு எல்லாவற்றையும் வாய்க்கும்படி நான் செய்வேன். Because I'm your God. ஏன்னா நான் உன்னுடைய தேவன். And I have not forgotten you. நான் உன்னை மறக்கல. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Do you believe in the power of the tongues? நீங்க அந்நிய பாஷையில இருக்கிற வல்லமையில நீங்க விசுவாசம் இருக்கிறதா? Are you able to understand the power of the tongues? அந்நிய பாஷையில இருக்கிற வல்லமையை குறித்து உங்களால புரிய முடிகிறதா? And you should be able to discern the spirits. ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு அறிவை உங்களுக்கு நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. ஹalleluya. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. Glory, glory, hallelujah. The saints are anointed. Glory, glory, hallelujah. Come on, sing. Glory, glory, hallelujah. When the saints go marching by, when the saints go marching, what shall I say, Lord? I want to be on the number. Lord, I want to be among the number. Parisuthan Bhavanile. Come on, sing. Parisuthan Bhavanile. Rajani Enayam Kuda. Vare Angatina Nahama. Come on, sing, sing. Rajani Enayam Kuda.
Hallelujah. I already told when I was a small boy studying just 4th standard, நான் சின்ன வயது இருக்கும்போது 4th ஸ்டாண்டர்ட் படித்து கொண்டிருக்கும்போது I heard this song sung by some in a family singing this song. ஒரு குடும்பத்திலே இந்த பாடலை பாடுகிறதை நான் When I கேட்டேன். was passing by, நான் அந்த வழியில கடந்து செல்லும்போது I heard இந்த பாட்டு சத்தம் எனக்கு கேட்டது. a family singing this song. ஒரு குடும்பம் இப்படியாக When the பாடிக்கொண்டிருந்தார்கள். saints go marching by, பரிசுத்தர் பரிசுத்தர் பவனியிலே, பவனியிலே பரிசுத்தர் பவனியிலே ராஜா நீர் என்னையும் கூட ஒரு அங்கத்தினனாக மாற்றும். Oh my Lord, you shall make me also as a march. Let me also march, oh Lord. ஆண்டவராகிய தேவனே என்னையும் அதிலே ஒரு பங்காக நீங்க வைங்க ஆண்டவரே. When I was studying 4th standard, நான் 4th ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருக்கும்போது when the saints go marching by, when the saints go marching by, come on, sing. Lord, I want to be among the number when the saints go marching. Come on, sing. Lord, I want to be among the number. Kendro Niandro. என்னையும் ஒரு அங்கத்தினனாக மாற்றும். ராஜா நீரே நாயம் கூட ஒரு அங்கத்தினனாக மாற்றும். Oh my Lord, நாயம் கூட. Come on, say. Lord, I want to be among the number when the saints go marching. But today, He's not only made me a member, but He's also made me a commander. Hallelujah. நான் அந்த வயதில கேட்டது போல என்ன ஒரு பங்காக மட்டும் இல்ல ஆண்டவர் அதுல என்ன ஒரு I just wanted to be a member. அதுல ஒரு பங்காக இருக்க I never expected to do ministry. ஆனா நான் ஊழியத்தை செய்யணும் என்றெல்லாம் நான் I was விருப்பப்படல. not called for it. I thought like that. நான் என்ன நினைச்சேன்னா அதற்கு நான் அழைக்கப்படல என்று நான் Because my நினைச்சேன். family, my dad and my mom was also saying the same thing. They did not say that I've been called for the ministry. என்னுடைய அப்பா அம்மாவும் அப்படிதான் என்கிட்ட சின்னதுல இருந்தே சொல்லி வளர்த்தாங்க, நீ ஊழியத்துக்கு இல்ல, நீ பிசினஸ் செய்யறதுக்காக தான் இருக்கிற என்று. And 5 children, I have 5 children. அவங்களுக்கு 5 பிள்ளைகள் இருந்தார்கள். So I want you to do business. அதனால அதுல நீ பிசினஸ்க்கு என்று உன்னை நான் வைத்திருக்கிறோம் என்று சொன்னாங்க. So one boy should do business. அதுல ஒரு 5 பேர்ல ஒரு In my family, one son should do business. என் குடும்பத்துல ஒரு பையன் பிசினஸ் செய்யட்டும் என்று தான் எனக்கு சின்னதுல So இருந்தே my சொன்னாங்க. dad was always telling the same thing. அப்படிதான் என்ன சின்ன வயதுல இருந்தே சொல்லி So he was always training my mind. அப்படியாக என் எண்ணங்களை அவர் ட்ரெயின் பண்ணி So I கொண்டிருந்தார். think because of that, till 38 years, I was doing the business. அதனால தான் என்னுடைய 38 வயசு வரைக்கும் நான் பிசினஸ் தான் செய்தேன். But often I heard the voice of the Lord. ஆனா அப்பப்ப எனக்கு ஆண்டவருடைய சத்தமானது எனக்கு But I did கேட்கும். not say, it's your word, O Lord. ஆனா இது உம்முடைய வார்த்தை என்று நான் சொல்லவே இல்லை. இது உம்முடைய வார்த்தை என்று நான் But சொல்லல. often I heard the voice of the Lord ஆனா அதிக நேரத்துல எனக்கு ஆண்டவருடைய சத்தம் speaking to கேட்கும். me. என் கூட பேசுகிற சத்தம். I was born again when I was 25 years old. நான் 25 வயசு வரும்போது நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராகிய தேவனை Nearly ஏற்றுக்கொண்டேன். 31 years. 31 ஆண்டுகள் 31 years 31 before ஆண்டுகள் got baptized. 31 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஞானஸ்தானம் A very பெற்றுக்கொண்டேன். humble, ரொம்ப தாழ்மையான ரொம்ப தாழ்மையான and very pious. சொல்லுமா எல்லாம் உனக்கு வரது சொல்லு. And very faithful to the Lord. ஆண்டவருக்கு மிகவும் உண்மையாக And I wanted to love Him with all my heart. என்னுடைய முழு இருதயத்தோட அவரை நான் நேசிக்கிறோம் Today என்ற also ஒரு we இதயத்தோட. put a song in the power word. Today also we put இன்னைக்கு a கூட song. பவர் வேர்ட்ல ஒரு பாடல் இப்படியாக நம்ம It's பாடினோம். a very important song for me. அது எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பாடல். Because nearly till 25 years I was smoking. I had the habit of smoking. இல்ல என்னுடைய 25 வயசு வரைக்கும்
நான் வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் எனக்கு and I இருந்தது. wanted to come out of it. அதுல இருந்து நான் வெளியே வரணும் என்று I நான் was not நினைச்சு able to come out of கொண்டிருந்தேன். it. ஆனா என்னால அதுல இருந்து விடுபட I wanted to முடியவில்லை. come out of it. எனக்கு அதுல இருந்து I வெளியே want to be born வரணும். again. நம்ம ஆண்டவராகிய தேவனை I want to be ஏற்றுக்கொள்ளணும். baptized. நான் ஞானஸ்தானம் But பெற்றுக்கொள்ளணும். something is avoiding me not to. ஆனா இதை செய்யக்கூடாதபடிக்கு ஏதோ ஒண்ணு தடுத்து கொண்டு A bad இருக்கிறது. habit. ஒரு கெட்ட பழக்கம். So I wanted to come off it. இந்த புகை பிடிக்கிற பழக்கத்துல இருந்து நான் வெளியே So when வரணும் I என்று got நினைச்சு delivered, கொண்டிருந்தேன். நான் விடுதலை அடைந்த பிறகு I sang this song. இந்த பாடலை நான் பாடினேன். இன்னாலும் காணல் ஓயாமல் முயற்சி நீங்கின போது என் மீட்பரால் ஆளும் நீங்க கண்டு ஏசையரின் ரட்சிப்பினார் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். இந்த பாடல் வரியில் என்ன வருது? பிரம்மேத்து நின்று வாகத்தை நோக்கி பார்த்தேன். உள்ளத்தை சமாதானம் சம்பூரணமாய் விளங்கும். Come on, sing everyone. மாதுய உதிரதா ஏசையரின் ரட்சிப்பினார் Can you sing the song? அவரின் வஸ்திரத்தோட ஆரோக்கியம் அருளி பாருங்க என்ன பொருள்? நேரமும் புண்ணிய நாதர் என் பக்கத்தில் விளங்குவார். தம்மோகத்து அருள் பிரகாசம் என் பேரிலே வீச செய்தார். மாதுய உதிரதார் என் பாவம் நீங்க கண்டு ஏசையரின் ரட்சிப்பினார் நான் ஆறுதல். அப்புறம் என்ன? தம் கரத்தை என் மீது வைத்து நீ சொஸ்தமாவாய் என்றனர். நான் அவரின் வஸ்திரத்தோட ஆரோக்கியம் அருளினார். மாதுய
நீங்க நிறைய பேர் கூட இதயத்துல அநேக பிரச்சனைகளோட இருக்கீங்களா? சொல்லுங்க. முன்னாது இவ்வாறுதல் காண ஓயாமல் பிரயாச. When I'm singing a song, you can get deliverance. நீங்கின போது என் மீட்பரால் அருள் பெற்றேன். மாதுய உதிரதால் என் பாவம் நீங்க கண்டேன். Come on, sing, sing. Can you take it in English? Do you love your Lord? Do you love your Lord? Do you love your Lord? He's a wonderful Lord. He does miraculous things in our life. He does wonders. He does wonders. What you have to do is just glorify the name of the Lord. Hallelujah. Amen. Can I see it in English? The cross now covers my sins. The cross now covers my sins. The past is under the blood. I'm trusting in Jesus for all. My will is the will of my God. Oh yes, சித்தம் கர்த்தருடைய சித்தம். Amen. உங்க சித்தம் கர்த்தருடைய சித்தமா? Do you want to be delivered this day today? Do you want to be delivered? Want the power of God, the Spirit of the living God. அவர் வஸ்திரத்தை தொட்டா போதும். You just, the Lord wants you to touch His garment. You can be healed. The power of God can come and touch you, to heal you, to deliver you, to deliver you today. Now, this very moment, whatever the problem you are facing, the healer, சுகப்படுத்தும் தேவன் He's present here in the church. அவர் நம் சபையிலே வாசமாய் He's walking இருக்கிறார். in our midst. அவர் நம் மத்தியிலே நடந்து You கொண்டிருக்கிறார். can touch His garment நீங்க அவருடைய வஸ்திரத்தை தொடலாம். for your life to flourish. உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். Yes, not only healing. சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சுகத்தை மாத்திரமல்ல, சுகம் மட்டும் இல்ல, செழிப்பு கூட. செழிப்பையும் நீங்க And பெற்றுக்கொள்ளலாம். deliverance. விடுதலையை நீங்க And பெற்றுக்கொள்ளலாம். peace of the Lord shall cover your mind. அன்றைய சமாதானம் உங்களை அப்படியே மூடி And you shall be a different person from the next moment. அடுத்த நிமிடத்திலே நீங்க ஒரு வித்தியாசமான ஆளாக Yes, it is the power of God, ஆமா, ஆண்டவருடைய வல்லமை, the deliverer, விடுதலைக்கு விடுவிக்கிறவர், the deliverer, விடுவிக்கிறவர், the deliverer, விடுவிக்கிறவர், the deliverer, விடுவிக்கிறவர், the deliverer. விடுவிக்கிறவர். He is in your midst. அவர் உங்க மத்தியிலே இருக்கிறார். Are you going to touch His garment? அவரோட You வஸ்திரத்தை have the நீங்க தொட faith. போறீங்களா? You have the faith. உங்களுக்கு விசுவாசம் You want to இருக்கிறதா? flourish. நீங்க You want செழிப்படையணுமா? peace. உங்களுக்கு சமாதானம் Do you வேண்டுமா? want the peace of the Lord? ஆண்டவருடைய சமாதானம் Do you want the உங்களுக்கு deliverance வேண்டுமா? from God? ஆண்டவரிடத்தில் இந்த விடுதலை உங்களுக்கு வேண்டுமா? Do you want deliverance? உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? Do you want a wonderful life in this world? இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே நல்ல வாழ்க்கை நீங்க வாழ Do you want வேண்டுமா? everything from the Lord? ஆண்டவரிடத்தில் இருந்து எல்லாமே உங்களுக்கு வேண்டுமா? Oh, my son, as your soul liveth, you shall also live. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். Hallelujah. 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 Demonic powers,
demonic powers, சாத்தானின் வல்லமை demonic powers, சாத்தானின் வல்லமை demonic powers, சாத்தானின் வல்லமை demonic powers, சாத்தானின் வல்லமை powers of darkness. இருளின் அதிகாரத்தில் இருக்கிற வல்லமை I'm speaking to you. உன்கிட்ட நான் பேசுகிறேன். You don't have any authority over the people of God. அந்த பிள்ளைகள் மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. Don't try to push them inside poverty. தரித்திரத்துக்குள்ளே அவர்களை தள்ள நீ நினைக்காதே. Now in the name of Jesus Christ of Nazareth, இப்பொழுதே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் we நாமத்தினாலே release the power of the Holy Spirit அவருடைய வல்லமை upon you, வல்லமை உங்க மேல upon you, உங்க மேல upon you. உங்க மேல. If anyone in your family is not saved, உங்க குடும்பத்துல யாராச்சும் are ரட்சிக்கப்பட்டா they doing of their own will? அவங்களுடைய சுய சித்தத்தின்படி இருக்கிறாங்க. Are they doing of their own will? அவங்க சுய சித்தத்துல Now the இருக்கிறாங்க. power of God. இப்பொழுது ஆண்டவருடைய Now வல்லமை the power of God. இப்பொழுது ஆண்டவருடைய Now the power of God. ஆண்டவருடைய வல்லமை Now the power of God. இப்பொழுது Now ஆண்டவருடைய the power of God. இப்பொழுது Shall it ஆண்டவருடைய upon வல்லமை them. அவர்களை Shall it போய் upon them. அவர்களை And the Lord shall prove, ஆண்டவர் I am the Lord, நானே your தேவன். deliverer, உன்னை விடுவிக்கிறவர். your God. உன்னுடைய I தேவன். delivered you நான் உன்னை out of the married clay, and I want to deliver you now. The power of God is coming inside you, inside your house, and deliverance. விடுதலை. I rebuke every kind of evil spirit in the name of Jesus Christ of Nazareth. சாத்தானின் ஆவிகளை நான் உடைத்து அப்புறப்படுத்துகிறேன். I rebuke in the name of Jesus Christ of Nazareth. நான் உடைக்கிறேன். All bondages be broken in the name of Jesus Christ of Nazareth. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. Let the healing touch of the Holy Spirit come and touch you. ஆண்டவருடைய சுகமளிக்கும் கரம் உங்களை வந்து தொடுவதாக. Let you feel the presence of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்களாக. and you shall be delivered நீங்கள் விடுதலையாவீர்கள். from addiction அடிமைத்தனத்திலிருந்து now, இப்பொழுது from bondage. கட்டிலிருந்து I release you, உங்களை நான் விடுவிக்கிறேன். not in my name, என் நாமத்தினால் in அல்ல, the name of our Lord and Savior Jesus Christ, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் who once நாமத்தினாலே died for you, உங்களுக்காக மரித்த and தேவன் now He is alive. இப்பொழுதோ ஜீவனோடு He is alive இருக்கிறார். forevermore. அவர் என்றென்றும் ஜீவனோடு Once I இருக்கிறார். died, மரித்தேன், now I'm alive. ஆனா இதோ சதா Alive காலங்களிலும் forevermore. உயிரோடு இருக்கிறேன். He lives in you. அவர் உங்களுக்குள்ளே He lives in வாசம் us. அவர் நமக்குள்ளே The power of God வாசம் is now present here. அவருடைய வல்லமை இங்கே இப்பொழுது வாசமாயிருக்கிறார். He is like a shade ஒரு நிழலை போல around you. உங்களை சுற்றினோம். Because He lives. Because I know, yes I know, He holds my Future. But the living living just because He lives. God sent His Son. They called Him Jesus. He bled and died. He died for him. He bled and died. One thing. To shine my Pardon and empty grave is done to prove. Savior. Yes. Because He lives. I feel something is happening in your body now. இந்த சரீரத்தில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நான் My dear உணர்கிறேன். people, hear what I speak. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறதை கவனமாக கேளுங்கள். Something is happening in your body. உங்க சரீரத்தில் ஏதோ நடந்து For some கொண்டிருக்கிறது. person, சில ஜனங்களுக்கு backside of your neck, உங்க கழுத்திற்கு பின்பதாக backside of your neck, where I keep my hand, நான் என் கையை வைத்திருக்கிற இடத்துல உங்க கழுத்துக்கு பின்னாடி the same place. அதே இடத்துல Some nerves
சில நரம்புகள் which is coming in the backside, உங்களுடைய முதுகு தண்டைக்கு and போகிற the same place where I keep my hand. நான் இப்பொழுது என் கையை வைத்திருக்கிற அதே இடத்துல And I speak in the name of our Lord and Savior Jesus Christ. இப்பொழுது நான் பேசுகிறேன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Now. இப்பொழுது Here. கேளுங்க. Deliverance. விடுதலை Deliverance. விடுதலை Deliverance. விடுதலை Deliverance. Deliverance. விடுதலை Deliverance. விடுதலை. Every nerve which is trying to affect your mind, உங்களுடைய எண்ணங்களை தாக்க நினைக்கிற எல்லா விதமான like blood நரம்புகளும் pressure, பிபியை கொண்டு வருகிற like blood pressure, பிபி போல காரியங்களை which கொண்டு is வருகிற making blocks inside your nerves, உங்க நரம்புகளுக்குள்ளே and the blood is not being able to flow properly. அதனாலே ரத்த ஓட்டம் Slight blocks. ரத்த ஓட்டம் ஈஸியா இல்லாதபடிக்கு This side. சில இடங்களிலே This side, இந்த பக்கத்துல I break. நான் I உடைக்கிறேன் break. நான் உடைக்கிறேன் I break. நான் உடைக்கிறேன் I break. நான் உடைக்கிறேன் I break. நான் உடைக்கிறேன் Not in my name. என் நாமத்தினால் அல்ல In the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு The கிறிஸ்துவின் Lord has given us the நாமத்தினாலே. authority, ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை and the power of God ஆண்டவருடைய வல்லமையை நமக்கு shall come with the கொடுத்திருக்கிறார். authority ஆண்டவருடைய to வல்லமையான break அதிகாரத்தோட every வந்து bondages. எல்லா Now in the கட்டுகளையும் name of Jesus Christ of Nazareth. இப்பொழுதே இயேசு Father God, we கிறிஸ்துவின் come to you in the name of Jesus Christ of Nazareth. பிதாவாகிய தேவனே, உம்மிடத்திலே நசரேயனாகிய இயேசு We கிறிஸ்துவின் do not நாமத்தினாலே know வருகிறோம். what we are. நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கோம் என்று எங்களுக்கு தெரியாது. எந்த நிலைமையில இருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது. Oh hallelujah. Hallelujah. We do not know what we are. நாங்க எந்த நிலைமையில இருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது. Oh Lord, you know everything. ஆனா ஆண்டவரே, நீர் Every எல்லாவற்றையும் part of my அறிந்திருக்கிறீர். body, என் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு every part of my body நீர் is அறிந்திருக்கிறீர். under your control, உம்முடைய அதிகாரத்தில் இருக்கிறது. and I'm covered by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே I'm covered by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே I'm covered by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே And the Lord is a wall of fire all around me. ஆண்டவரே, என்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாக Satanic இருக்கிறார். weapons. சாத்தானின் ஆயுதங்கள் Satanic weapons. சாத்தானின் ஆயுதங்கள் Satanic weapons. சாத்தானின் I ஆயுதங்கள் break உடைக்கிறேன். in the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு By கிறிஸ்துவின் the authority the நாமத்தினாலே Lord has given me, ஆண்டவர் எனக்கு கொடுத்த protection அதிகாரத்தோடு over the families of the church. சபையில இருக்கிற ஜனங்களுடைய குடும்பங்களுடைய பாதுகாப்பிற்காக Now in the name of Jesus. இப்பொழுதே Demonic powers சாத்தானின் trying to ஆவிகளே, bring accidents, விபத்துகளை கொண்டு வர trying to நினைக்கிற bring ஆவிகளே, accidents, விபத்துகளை கொண்டு வர நினைக்கிற powers of ஆவிகளே, darkness, இருளின் அதிகாரத்தில் இருக்கிற trying ஆவிகளே, to bring accidents. விபத்துகளை கொண்டு வர நினைக்கிற I command ஆவிகளே, you to take your hand in the name of Jesus Christ of உன் கையை Nazareth. எடு என்று இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே I உனக்கு command you to சொல்கிறேன். take your hand in the name of Jesus Christ of Nazareth. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் கையை எடு I என்று command you to take your கட்டளையிடுகிறேன். hand in the name of Jesus Christ of Nazareth. உன் கையை எடு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் Deliverance anointing கட்டளையிடுகிறேன். flow all over your body. விடுதலையின் அபிஷேகம் உன் சரீரம் முழுவதுமாக பாய்ந்து Deliverance ஓடுவதாக. anointing fall all over your body. விடுதலையின் அபிஷேகம் உன் சரீரத்தை முழுவதுமாக பாய்ந்து ஓடுவதாக. We are in the time of deliverance. இப்பொழுது விடுதலையின் நேரத்தில் We are in the இருக்கிறோம். time of deliverance. விடுதலையின் நேரத்தில் இருக்கிறோம். We are in the time of deliverance. விடுதலையின் நேரத்தில் இருக்கிறோம். We are in the time of deliverance. விடுதலையின் நேரத்தில் இருக்கிறோம். We are in the time of the power of God working among us. நம்மத்திலே ஆண்டவருடைய வல்லமையானது கிரியை செய்கிற Oh, நேரத்தில் power of இருக்கிறோம். God, ஆண்டவருடைய வல்லமை I call upon you. உங்களை நான் I call கூப்பிடுகிறேன். upon your name. நாமத்தை கூப்பிடுகிறேன். Oh Lord, you have done wonderful things in our life so far. ஆண்டவரே, நாள் வரைக்கும் எங்க வாழ்க்கையில நீர் மகா பெரிய காரியங்களை And செய்திருக்கிறீர். we believe that you shall do great things in our life. நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை And I செய்வீர். believe that you shall do great things in our life. எங்க வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். And we are rebuking every kind of evil spirit is working against us in the name of Jesus Christ of Nazareth. எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான சாத்தானின் ஆவிகளிடத்துல நாங்கள் கட்டளையிடுகிறோம், உடைத்து We அப்புறப்படுத்துகிறோம். break every evil power எல்லா விதமான சாத்தானின் ஆவிகளை நாங்கள் உடைக்கிறோம். in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் In the name of நாமத்தினாலே. Jesus. இயேசு கிறிஸ்துவின் In the name of நாமத்தினாலே. Jesus. இயேசு கிறிஸ்துவின் In the name of Jesus நாமத்தினாலே. Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் Hallelujah. நாமத்தினாலே. Hallelujah. Hallelujah. Blood of Jesus. இயேசுவின் இரத்தம், Blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் Flow இரத்தம் over everyone's body now. சரீரங்களுக்குள்ள பாய்ந்து Protection ஓடுவதாக. anointing. பாதுகாப்பின் அபிஷேகம்.
Many people have different kinds of gifts. நிறைய ஜனங்களுக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக விதமான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக விதமான வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Oh, some people speak the word of God and people get delivered. சில பேர் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது அதனாலே ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். And some people sing with praises to the Lord and people get delivered. சில பேர் பாடல்கள் பாடும்போது ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். Hallelujah. Some people are getting delivered when they have the gifts of fasting and praying. சில பேர் உபவாசம் செய்து ஜெபிக்கும்போது அதனாலே ஜனங்கள் விடுதலை அடைவார்கள். But what kind of gift is acting in our church? ஆனா நம்ம சபையில எந்த மாதிரியான வரம் Worship the Lord and you will be delivered. ஆண்டவரை ஆராதிக்கும்போது நம்ம விடுதலை அடைவோம். Hallelujah. Hallelujah. I think this is the anointing and the gift worked in King David. தாவீது ராஜாக்குள்ள கிரியை செய்த அதே Oh, அபிஷேகம். he took an instrument and started playing. அவர் ஒரு இசை கருவி எடுத்து அவர் வாசிக்க ஆரம்பித்தார். Oh, Rantro Kasha Andronia. He's just playing an instrument. அவர் ஒரு இசை கருவியை வாசிக்கும் போது And King Saul is getting delivered from the evil spirits. சவுல் ராஜா சாத்தானினால் அவர் விடுதலை அடைந்தார். Just taking an instrument and playing ஒரு இசை கருவி எடுத்து வாசிக்க தான் and ஆரம்பித்தார். worshiping the Lord. ஆண்டவரை துதித்தார். Oh, Rakanya Tro Shahatronia Trakatriodronia. Here Tro Shahadro Yana Kanyandro. Hallelujah. Hora Shahandronia. ரெண்டு விதமான கிரியைகள் கர்த்தர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறார். அதுல ஒரு கிரியை என்னன்னா அவர் மேல அன்பு செலுத்துகிற கிரியை. இன்னொரு கிரியை என்னன்னா நான் கடைசி வரைக்கும் அவருக்காக வாழுகிற அந்த எண்ணம் கொண்ட கிரியை கர்த்தர் இன்னைக்கு உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீ அதை அவருக்கு செய்வாயா? அவருனை பார்த்து சொல்லுகிறார். He is calling and telling to you, I shall use you. I shall use you. உன்னை நான் பிரோஜனப்படுத்துவேன். உன்னை நான் பயன்படுத்துவேன். I shall use you. I shall use you. And the power of God is coming upon you. கர்த்தருடைய வல்லமை உன் மேல் வருகிறது. Whatever your age or whatever you might be, நீ எந்த வயதில் இருந்தாலும் என்னமா இருந்தாலும், the Lord is telling, I am the Lord who shall use you. நான் உன் தேவனாகிய கர்த்தரை நான் பயன்படுத்துவேன். To break every bondages, கட்டுகளை உடைக்கும்படி. Hallelujah. To break every evil powers, எல்லா சாத்தானின் வல்லமைகளை உடைக்கும்படி. And when you raise your hand, the power of God shall be raised high. நீ உன்னுடைய கரங்களை உயர்த்தும் போது கர்த்தருடைய கரமும் உயரும். Those days as Moses was lifting his hand, Israel won the battle. அந்த நாட்களில் மோசே கரங்களை உயர்த்தும் போது இஸ்ரவேல் ஜெயித்தார்கள். Likewise, the Lord shall make you lift your hand. உன் கரங்களை உயர்த்தும்படி கர்த்தர் செய்வார். Hallelujah. 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 Every demonic actions, எல்லா சாத்தானின் கிரியை, every powers of darkness எல்லா இருளின் அதிகாரத்தில் இருக்கிற அல்லமை shall be broken by one word. ஒன்றொன்றாக உடைக்கப்படும். உம்மாலாகும் எல்லாமாகும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலாகும் எல்லாமாகும். Come on, சொல்லுங்க. ஒரே வார்த்தை. கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சோத்திரம் ஏசையா,
விண்ணப்பத்தை கேட்பவரே, உன் கண்ணீரை காப்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம். சீக்கிரமாய் உனக்கு அற்புதங்களால் உன் வீட்டை நான் நிறைப்பேனே. அல்லேலூயா. சீக்கிரமாய் கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே அற்புதங்களை நுழைய செய்வார். அற்புதங்களால் நிறைக்கப்படுவாய், அற்புதங்களால் நிறைக்கப்படுவாய். விண்ணப்பத்தை கேட்பவரே, ஓ ரமாத்ரோனியாத்ரோ காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மானாகும் எல்லாமாக என்ன நடக்கும்? ஒரு வார்த்தை சொன்னா போதும். Just tell one word, Lord. Everything shall happen in my life. One word, one word, one word from you. One word. Just tell one word. கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருகிற தேவனாகிய கர்த்தாவே, என்ன சொல்றாரு? ஒன்றுமில்லாத உன்னை நானே உயர்த்துவேன் என்று சொல்கிறார். ஒன்றுமில்லாத உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்கிறார். அவன் நாமத்தை நான் நம்புவேன். அவன் நாமத்தை நீ நம்புவாயா? விண்ணப்பத்தை கேட்பவரே. Come on, sing. Hallelujah, praise the Lord, hallelujah. சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே. Oh, the Lord who hears my prayers, the Lord who hears my prayers. One word, Lord. Oh, one word, Lord, from you, Lord. ஒரு வார்த்தை. உங்க வீட்டில் அற்புதம் நடக்கும், உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும், உங்க வீட்டில் அற்புதம் நடக்கும். கர்த்தர் சொல்லுகிறார். It's the Lord who is saying to you. The Lord is a God of miracles, a God of miracles. He's saying to you, I am the Lord who does wonderful things in your life. உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அடையாளங்களை நான் செய்த போகிற தேவனாகிய கர்த்தர் உன்னை பாதுகாத்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாசனம் உன்னை பாதுகாத்தேன். இதுவரை நம்மை காத்து வந்தாரே, இனிமேலும் நம்மை காப்பாரே. சொல்லுங்க. இதுவரை நம்ம காத்து வந்தாரே, இனிமேலும் நம்மை காப்பாரே. உங்களை தான் நான் நம்பி இருக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும். உங்களை தான் நம்பி இருக்கிறேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்கின்ற தேவனாகிய கர்த்தாவே. ஓ ராஷா ஹalleluya. ஓ ஹalleluya. You know what are you going to say tomorrow? நாளைக்கு என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? What are you going to say tomorrow? நாளைக்கு என்ன சொல்ல போறீங்க தெரியுமா? You know what are you going to say? நிச்சய துயரம் எல்லாம் இன்றே மறைந்ததையா, என் குடும்பத்துக்கு நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா, என் குடும்பத்துக்கு நன்மை பிறந்தது, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி 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 டாடி. ஓ நல்லவரே,
பண்ணுகிறார். early morning ஆனந்தமே சப்பா திருப்பாதமே. சொல்லுங்க எல்லாருக்கும் அதிகாலை, எல்லாருடைய வாழ்க்கையில் அதிகாலை. அதிகாலை நேர இன்னைக்கு கர்த்தர் உனக்கு வெளிச்சம் உண்டாக பண்ணுகிறார். ஓ அதிகாலை ஆனந்தமே சப்பா திருப்பாதமே. இரவெல்லாம் காட்டி இன்னும் ஒரு வருஷம் தந்தி. சொல்லுங்க இரவெல்லாம் 6 மாசம் இன்னும் 6 மாதம் தந்தி. இந்த ஜூலை மாதத்தில் இருந்து எனக்கு அற்புதங்கள் தாராளமாய் செய்வீர். ஜூலை மாதத்தில் என்ன நடக்கும்? ஜூலை மாதத்தில் இருந்து அற்புதங்களை தாராளமாய் செய்வார். அதுக்காக என்ன சொல்லும்? கோடி கோடி நன்றி. பெற்றுக்கொள்ள போகிற அற்புதத்துக்கு சொல்லுங்க. பெற்றுக்கொள்ள போகிற அற்புதத்துக்கு, பெற்றுக்கொள்ள போகிற அற்புதத்துக்கு சொல்லுங்க. சொல்லுங்க பெற்றுக்கொள்ள போகிற அற்புதத்துக்கு. మంచు దేవుడు మీకే அதிகாலை ஆனந்தமே ஏசப்பா திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே ஏசப்பா. என்ன நடக்கும்? உடம்பெல்லாம் வல்லமை நிரம்புகளில் வல்லமை. சொல்லுங்க உடம்பெல்லாம் வல்லமை. உடம்பெல்லாம் வல்லமை நரம்புகள் எல்லாம் வல்லமை. நரம்புகள் எல்லாம் வல்லமை. கால்கள் எல்லாம் பலனும் கைகளிலும் பலன் உண்டாகும். கால்களில் பலன், கால்களில் பலன் உண்டாகும். கைகளில் பலன் உண்டாகும். கைகளில் பலன் உண்டாகும். கோடி 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 கோடி. Oh, cross and cross of cross and cross of praise. Cross and cross of praise. Praise be to the Lord God Almighty, who has done great things in my life. మంచు దేవుడు మీకే அதிகாலை ஆனந்தமே ஏசப்பா திருப்பாதமே. ஹல்லேலூயா. அதிகாலை ஆனந்தமே. நோக்கி பார்க்கின்றேன் உம்மை நினைத்து துதிக்கின்றேன். நீங்க நினைக்கலாம், what pastor you are singing songs? என்ன pastor பாடல்கள் பாடுறீங்கன்னா? When there is going to be a deliverance, I should start singing songs. ஒரு அற்புதம் அங்கே நடக்க போகிறதுனா நான் பாடல்களை பாடும்படி கர்த்தர் அங்கே என்னை அற்புதங்களை நடக்கும்படி செய்யும்படி பாடல்களை பாட செய்வார். பாடல்களிலே கர்த்தருடைய வல்லமை வந்து உங்களுக்கு அற்புதங்களை நடக்கும்படி கர்த்தர் செய்வார். நீ பலவீனனாய் இருப்பதில்லை, பலனுள்ளவனாய் மாறும்படி கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமை உண்மையில் இறங்கும்படி கர்த்தர் இன்று உன்னை பார்த்து பேசுகிறார். உன்னுடைய பலவீனங்கள் எல்லாம் பறந்து போகும். ஹல்லேலூயா. ஓரியாந்திரோ கானியாந்திரோ. ஹல்லேலூயா. ஒரு போதும் கைவிடா. என்ன பிரச்சனைக்காக நீங்க வந்தீங்களோ அந்த பிரச்சனைகளை உங்களை விட்டு விலக்க வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் தாய் உன்னை மறந்தாலும், உன் வீட்டார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். மார்போடு ஆனை பாரு, மன கவலைகள் தீர்ப்பாரு. மார்போடு இந்த நாளில் கர்த்தருடைய
ஆவியானவர் என்னை தொடுவார். சொல்லுங்க. இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை தொடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. My dear people, என் அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தமக்கு பிரியமானவைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். நாம் கடைசி காலங்களில் இருக்கிறோம். கடைசி காலங்களுக்கு உண்டான கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை யார் புரிந்து கொள்வான்? கர்த்தருடைய பிள்ளைய தவிர யாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. உலகம் பேசுகிற விதமாய் பேசும். ஆனா கர்த்தரோ அவருடைய பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இன்று யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தத்தை ஆரம்பித்தது நோக்கம் இஸ்ரவேல். சில காரியங்களை சொல்லுகிறதுல நிறைய கருத்துகள் இருக்கிறது. ஏனென்றால் ஈரான் என்கிற அந்த நாட்டுக்கு சில காரியங்களை சபைகளை நாம் பேச வேண்டியதா இருக்கிறது. அவர்களுக்கு இந்த நியூக்ளியர் வெப்பன், அந்த அணு ஆயுதம் தயாரிக்கும் இடத்தை அவர்கள் தேர்வு செய்து அதிலே ரொம்ப சீக்கிரமாய் அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு டெக்னாலஜியை சில கண்ட்ரிஸ் ஆகிய ரஷ்யா, சைனாலாம் உதவி செய்து அவர்கள் ஹெல்ப் பண்ணி அணு ஆயுதங்களை ரொம்ப விரைவாய் செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல் நாடாக மாறுகிறதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல அமெரிக்கா இல்லை என்று சொன்னாலும் நமக்கு அது தெரியாது. ஆனா இஸ்ரேல் அந்த அணு ஆயுதங்களை உருவாக்குற இடத்தை அடிக்க வேண்டும் என்று அடித்தார்கள். ஆனா அது ரொம்ப ஆழத்துல இருக்கிறது. அதற்கு நிறைய காரணங்களை சொல்லுகிறார்கள். யார் இது இதை கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னு சொல்றதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா இஸ்ரேலுக்கு ஒரு பயம் வந்துட்டு, அதுதான் உண்மை. இஸ்ரேலுக்கு மாத்திரம் இல்ல, அமெரிக்காக்கும் ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா இன்னைக்கு அணு ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல போட்டு இருக்கிறது, கோக் கடைசி காலங்களிலே இஸ்ரேலுக்கு விரோதமாக சில நாடுகளை கூடி வர செய்து வருவார்களாம். அப்பொழுது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இது கடைசி காலம் என்று. இது கோக் என்றால் இட் இஸ் கால்ட் தி மாடர்ன் ஈரான். கோக் என்றால் வேதத்திலே 38ஆம் அதிகாரத்திலே 39ஆம் அதிகாரத்திலே அந்த கோக் என்னன்னா ஈரான். அதை சுற்றியுள்ள நாடுகளுடைய கலர்ஸ் எல்லாம் கூட நிறைய இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல குதிரைகளை குறிச்சு போட்டிருக்கு. அந்த கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்றாய் இணைந்து இருக்கிறது. சோ அன்னைக்கு 8ஆம் தேதி ஜூன் மாசம் கர்த்தர் பேசினார். எதை குறிச்சு பேசினார் நமக்கு சரியா தெரியலன்னு நான் சொன்னேன். ஆனா முக்கியமாக இதை குறிச்சு தான் பேசியிருக்காரு. கரெக்டா பேசியிருக்காரு. கரெக்டான டைம், அது டைம் வந்துருச்சு. அது இந்த நேரம் தான் அது ஸ்டார்ட் ஆயிடும். முடிவு வந்துருச்சு. அழகா பேசினாரு. அதே முடிவு தான் வந்துருச்சு. இப்பொழுது நாம அதே போல கர்த்தருடைய ஊழியக்காரர்களை குறிச்சு உங்களுக்கு என்ன வந்தது, பேசாம இருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னது எல்லாமே உண்மையாயிடுச்சு. இன்னைக்கு பேசாம இருக்காங்க. அவங்களுக்கு அந்தி கிறிஸ்து யாரும் தெரியும், நமக்கும் தெரியும். ஆனா அவன் யாருன்ட்டு கூட சொல்றதுக்கு அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா பேச முடியாது. ஏன்னா இஸ் வெரி பவர்ஃபுல். அவன் இன்னைக்கு ஃபைனலா ஒரு பிளான் போட்டிருக்கான். உங்க மைண்டை ஆப்ரேட் பண்ணக்கூடிய, நீங்க என்ன திங்க் பண்றீங்களோ அந்த திங்கிங் பவரை அந்த சிப்குள்ள கொண்டு வந்து அவன் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ற
அந்த காரியத்தை அவன் கொண்டு வந்துட்டான். இட் ஸ்டார்டட். நாம இன்னைக்கு பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. உங்க ஜியோ சிம்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் நல்லா கேளுங்க. ஏர்டெல் சிம்ஸ் எல்லாம் சரியா ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகலையா? உங்களுக்கு சில பேருக்கு சரியா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு ஒர்க் ஆயிட்டு இருந்தவங்களுக்கு சரியா அந்த இன்டர்நெட் கிடைக்குது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். கொஞ்சம் தடுமாறுது. ஜியோ சிம்ஸும் சரி, ஏர்டெல். கரெக்டா தப்பா இல்லையா? உங்களுக்கு நல்லா இருக்கா? கொஞ்சம் நாளா பாருங்க. ஏன் தெரியுமா? அவன் இந்தியால அவனுடைய இத போட போறான். இதே போலதான் ஏற்கனவே ஜியோ வரப்போது இந்த மாதிரி பண்ணான். இதெல்லாம் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ். அது மாதிரி நம்ம இது சரியா டவர் கிடைக்கல, சோ இந்த டவருக்கு நம்ம போவோம். எல்லாரும் மாறக்கூடிய அளவுக்கு அந்த கிறிஸ்து கடைசியில அவன் ஆட்சி எடுக்கும்படி இப்பொழுதுதான் நேரம். இவ்வளவு நாள் நீங்க நல்லா ஜெபம் பண்ணீங்க. இப்ப உங்களால ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு வீட்டுல உட்காரபடி சாத்தான் உங்களை உட்கார வச்சுட்டான். இதெல்லாம் அவனுடைய டெக்னிக். உங்களால எந்திரிக்க முடியாது. முந்தைய மாதிரி ஜெபம் பண்ண முடியாது. ஆனாலும் அவரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், அவரை யார் என்று அறிந்திருக்கிற பிள்ளைகளால ஜெபம் பண்ண முடியும். நீ கர்த்தர் உங்க மத்தியில தான் கிரியை செய்கிறார். உங்க மத்தியில தான் இருக்கிறார். அவரை நீங்க பிரயோஜனப்படுத்த உங்களுக்கு இடம் இருந்தா பிரயோஜனப்படுத்துங்க, இல்ல விடுறதா விட்டுடுங்க. சோ இந்த ஈரான் என்கிற அந்த வேத வார்த்தைகளிலே பிள்ளைகளே 37-39 நன்றாக கேளுங்க. இன்னைக்கு இதுதான் நடக்க போகிறது. சில நாடுகள் ஒன்றாய் சேரும், ஒன்றாய் வரும். இந்த ஈரானை குறிச்சு அன்னைக்கு பேசப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. Take Ezekiel 38. ஹல்லேலூயா. சோ நீங்க தேவப்பிள்ளைகளே, நீங்க ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நிறைய இருக்கு, ஃபுல்லா படிக்க முடியாதனால கொஞ்சம் படிக்கிறேன். மூன்றாம் வருஷத்துல சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மோசேக் துபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். Can you read it in English? Take it in English and give it in the cell. ஹல்லேலூயா. சோ இந்த காரியங்கள், வேதத்தில் இருக்க காரியங்கள் இன்னைக்கு நடக்குது. இப்ப who is the fastest? இது என்ன கேட்கணும்? பாஸ்டர் உள்ள நல்லா தான் பேசுறீங்க, இப்ப என்னத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். Who is the fastest? Now we have to understand who is the fastest fighter jets. Who's got the fastest fighter jets? மின்னலை போல லைட்டை காட்டிலும் அதிக வேகம் உள்ள ஃபைட்டர் ஜெட்ஸ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா ரெடி பண்ணிருக்காங்க. அது இப்படி பார்த்து திரும்பதுக்குள்ள போயிடும். அது எந்த ரேசர்னா ஏதாவது ஒரு மருந்துனா ரேசர்ல கண்டுபிடிக்கலாம். அந்த ரேசர்ல கண்ணுக்கு தெரியாது, இப்படி நினைச்சு பார்க்கறதுக்குள்ள போயிடும். எத்தனையோ 1000 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல 18,000க்கு மேல நினைக்கிறேன், அவ்வளோ ஃபாஸ்டா அந்த ரேசர் ஜெட்ஸ். இப்ப ஏன் அமெரிக்கா இதை வெளிப்படுத்தி பாருங்க இது என்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க? இது தெரியுமா? ஈரான் ஜாக்கிரதை. பாருங்க, அதை அப்படி ஓபன் பண்ணி அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் காமிக்கிறாங்க. அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ்குள்ள மிசைல்ஸ் இருக்கு. என்ன மிசைல்ஸ்? அணு ஆயுதங்கள் அதுக்குள்ள ஃபுல்லா வச்சிருக்கு. மிசைல்ஸ், பாம்ஸ், அணு ஆயுதங்கள்
என்ன வேணா எப்போ வேணா போடலாம். அவ்வளவுதான், ஒரே ஷாட் அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கிற ஜெட்டர் பிளேனை அமெரிக்கா ரெடி பண்ணிருக்காங்க. வேற வழியில ரெடி பண்ணி தான் ஆகணும். அது செகண்ட் ஃபிராக்ஷன் ஆஃப், ஏன்னா இஸ்ரேலை அடிக்கும்படி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் அடிக்கும்படி ஈரான் பிளான் பண்ணியிருக்கான். ட்ரம்பை குறை சொல்லாதீங்க, இஸ்ரேலை குறை சொல்லாங்க. இஸ்ரேல் தன்னை காத்து கொள்ளும்படி கர்த்தர் இஸ்ரேலோட கூட இருக்கிறார். சொல்லுங்க. இன்னைக்கு நான் இதை அடிக்கிறேன், அதை அடிக்கிறேன், இதை அடிக்கிறேன்னு சொல்றதுலாம் வேற இல்ல. இன்னைக்கு உலகம் எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டியது. இன்னைக்கு சைனா வந்துட்டாங்க, யாருக்கு சப்போர்ட்? ஈரானுக்கு. ரஷ்யா வந்துட்டாங்க, யாருக்கு சப்போர்ட்? ஈரான். ரஷ்யா கிட்ட இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ரஷ்யா கிட்டயும் இருக்கும். சோ எல்லாருக்குள்ளயும் என்ன வந்துருச்சு? பயம். அந்த தீர்க்கதரிசனத்தை நல்லா பாருங்க. நாளைய குறிச்ச பயம் உண்டாகும். எல்லாருக்கும் ஒரு பயம், இஸ்ரேலா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். அப்ப பாருங்க, இந்த ட்ரோன்ஸ் அப்படியே ஒரே நேரத்துல 10,000 ட்ரோன்ஸ் அப்படியே எல்லாம் மிசைல்ஸ் தூக்கிட்டு போகுது. இதுல ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, ஈரான்ல என்ன பேஸ் இருக்கு, எங்கெங்க என்ன இருக்குன்னு யார் இஸ்ரேலுக்கு சொன்னா தெரியுமா? யார் தெரியுமா? நம்ம இந்தியா தான். இந்த இந்தியா இங்க இருக்கு, எங்க இருக்கு, சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது உண்மையா இருக்கும். இந்தியால இருந்து படிக்க போற மாதிரி போனாங்க. அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எங்கெங்க என்ன நடக்குது, என்ன இருக்குன்னு சொல்லி. இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் என்ன சொல்றாரு? பாகிஸ்தான், நீ இந்தியா கிட்ட வந்தீங்கன்னா உன்னை அடிச்சிடுவேன். சோ இவங்க கொலாபரேஷன். இன்னைக்கு எலான் மாஸ்க் இஸ்ரேலுக்கு போயிருக்காரு, தெரியுமா? பாருங்க, எல்லாம் நடந்துருச்சு. இவரே அங்க போனாரு. இவர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு, போல் பவர். சோ இங்க தேவ பிள்ளைகளே, பயங்கரமான காரியங்கள் நடக்கும் போது ஊழியக்காரர்களுடைய வாய் ஏன் மூடப்பட்டு இருக்கிறது? ஏன் மூடப்பட்டு இருக்கிறது? ஏன் மூடப்பட்டு இருக்கிறதுனா என்னன்னு அவங்களால தெரியல. ஏதோ சும்மா வரோம், போறோம், பேசுறோம், முடிச்சிடும், போயிடும். நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. என்ன நடக்கும் சொல்லு? பைபிள்ல போட்டுக்கல, என்ன நடக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லு. ஏன் வாய் திறக்க மாட்டேற? நான் திறந்தா, நான் பேசினா என்ன இது கள்ள தீர்க்கசி, இல்ல தீர்க்கசின்னு சொல்லுவீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்ட்டு இப்ப தெரியுதா? அன்னைக்கு நீங்க சொன்னீங்க என்ன 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 நடந்துருச்சா? தேவ பிள்ளைகளே, உண்மையை உண்மையாக கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு பயங்கரமான காரியங்கள் நடக்க போகிறது. இதை தடுக்கும்படி நாம் என்ன பண்ணோம்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? எருசலேமுக்கு சமாதானம் உண்டாகும்படி ஜெபிக்க சொல்லியிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இவங்கிட்ட மிசைல்ஸ் இருக்கு, இவங்கிட்டயே எது இருக்கு? நியூக்ளியர் இருக்கு. இப்ப நியூக்ளியர் பேஸ் தான் அடிக்கிறாங்க இஸ்ரேல். எங்கெங்க நியூக்ளியர் வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. யார்? ஈரான். ஈரானும் அடிக்கிறான். சோ என்ன நடக்கும்? எல்லாமே காலி ஆயிடும்ல. ஆனா கர்த்தர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பார்ப்போமா? அதான் நேற்று ஒரு எர்த்வேக் வந்துச்சு ஈரான்ல. அப்ப நான் யோசித்தேன், ஆண்டவரே, அந்த எர்த்வேக் புதிய தலைமுறையில போடுறாங்க. எர்த்வேக் இருக்கு, ஆனா கூட யுத்தம் பண்ணிட்டே இருக்காங்களாம் அப்படின்னு போட்டாங்க புதிய தலைமுறையில. அப்ப பூமி எதிர்ச்சி உண்டா. எனக்கு என்ன நினைப்பு வந்துருச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்க எகிப்துல இருந்து புறப்பட்டு போறாங்க. எங்க சிவந்த சமுத்திரத்து வழியா போறாங்க. அந்த இடத்துல துரத்தி வர்றான் யாரு? பார்வோன் சேனைகள். அப்ப அந்த இடத்துல தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புறாரு, அது போகாதபடி. அதே போல பூமி எதிர்ச்சி ஈரானுக்கு கொடுத்து, வேண்டாம், தொடாத இஸ்ரவேலை சொல்றாரு கர்த்தர். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 126 படி புற ஜாதிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆமென். கர்த்தர் இவர்களுக்கு
ஓ ஹல்லேலூயா. எனக்கு தான் அற்புதம் நடக்கணும், என் குடும்பத்துக்கு தான் அற்புதம் நடக்கணும்னு எண்ணிக்கொண்டிருக்க நீங்க இன்னைக்கு இஸ்ரவேல் சமாதானத்துக்கு ஜெபிக்காது இருக்கிறது எப்படி? உன் இதயத்துல இஸ்ரவேலுக்காக ஜெபிக்காது இருப்பது எப்படி? ஏன் உன்னை குறிச்சு சிந்திச்சிட்டு இருக்க, உன் குடும்பத்தை குறிச்சு செஞ்சிட்டு இருக்க, என் கர்த்தரை குறிச்சு, கர்த்தருடைய ராஜ்யத்தின் வல்லமை குறிச்சும் கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கிறதுக்கு உன் இதயத்தை பக்குவப்படுத்த மாட்ட? ஏன் சுயமாய் ஜீவிக்கிற? சுயமான ஒன்றும் நிலைக்காது என்று உனக்கு தெரியாதா? சுயமானதெல்லாம், சுயமாய் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போகும். ஆனா நிரந்தரமானது ஒன்று, கர்த்தருடைய சித்தம். அதை செய்ய நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? Are you prepared? It's a war. It's a warfare. சாத்தான் பேசாதன்மா, எட சொல்லாதன்மா. தீர்க்கதரிசனம் சொல்ல போது நிப்பான். என்ன சொல்றாரு ஆண்டவர் கேட்பான். ஏன்னா அவனுக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. உங்களுக்கு அது தெரியுமா? உங்களுக்கு அவனுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது நாளைக்கு. அவன் சும்மா பிளான் தான் பண்ணி அங்கங்க கண்ணி வச்சிருப்பான், அங்கங்க கண்ணி வச்சிருப்பான், இங்க இஸ்ரேலுக்கு அங்கங்க வச்சிருப்பான். அது வெடிக்குமா வெடிக்காதுன்னு அவனுக்கு தெரியுமா? கர்த்தர் எப்படி பாதுகாக்க மாட்டாரு, பாதுகாப்பாருன்னு தெரியுமா அவனுக்கு? அவனுக்கு அது தெரியாது. கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தர் ஏன் அதெல்லாம் பற்றி சொல்றாரு? கர்த்தர் எல்லாமே தீர்க்கதரிசனம் சொல்லணுன்ற அவசியமே இல்லை, எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா கேட்டுக்கொண்டு இருக்கவங்க ஜனங்கள்ல சாத்தானுடைய தூதர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. எதுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும்? என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி கர்த்தர் காப்பாற்றுவார், எப்படி இஸ்ரவேலை காப்பாற்றுவார், எப்படி என்ன நடக்கும், எதுக்காக அதை குறிச்சு கர்த்தர் பேசணும்? யார் மூலமா பேச வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனா தேவ பிள்ளைகளை, நீங்க ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நாம இருக்கிறோம். நீ ஜெபிக்க போறியா இல்லையா? இல்ல உங்களுடைய சுயமா ஜெபிக்க போறீங்க. என்ன பாஸ்டர் நல்லதான் பேசிட்டு நீங்க, சண்டை என்னாச்சு? ஒரு வைராக்கியம், ஒரு கோபம். ஏன்னா நம்ம குறிச்சே நினைச்சிட்டு இருக்கோம். எத்தனை காலம் தான் இப்படி நினைக்கிறது? கர்த்தருடைய சித்தத்தை செய். தேவ சித்தம் நிறைவே என்னையும், தேவ சத்தம் என்னுள்ள பலமாக துணைக்குதே. மோட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களுக்குள் மலர்கின்றதோ என்னையுமே சாயலாய் என்னையுமே தம் சாயலாய் தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறேன். தேவ சித்தம் ஹல்லேலூயா. செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாய் அவர் செய்வார். அவருடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை அவர் தாராளமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் அற்புதங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். I need a miracle, oh Lord. நாங்க போனேன், இங்க போனேன், இங்க செய்தி கொடுத்தா செய்தி கொடுத்தா இது பண்ண, திருப்பி பழையபடிக்கு வந்துருக்கேன். ஏன்னா இங்க என்ன இருக்கிறாரு? விடுதலை ஆவியானவர் இருக்கிறாரு. நரம்புகளிலே கர்த்தருடைய வல்லமையை பாயக்கூடிய சக்தியை கர்த்தர் இன்னைக்கு அதிகமா உனக்குள்ள அனுப்புவார் என்று கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிற வார்த்தைகளை கர்த்தர் உன் வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். ஆமென். நரம்புகளுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை இறங்க போகிறது. ஹல்லேலூயா. Neurology problems are going to be solved. Hallelujah. Neurology problems, நரம்புகள் சம்பந்தப்பட்ட நோய்களை கர்த்தர் இன்னைக்கு விடுவிக்க வல்லவராய் இருக்கிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நீங்க அற்புதம் வேணும்? கரங்களை வைத்துங்க. தம் கிருபை பெரிதல்ல. கிருபை பெரிதல்லவா
the Lord. Amen. Praise the Lord. நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன். உங்க கரங்களை யாருக்கெல்லாம் விடுதலை வேணுமோ உங்க கரங்களை எடுத்து உங்க தலைமையில வைங்க. பெரிதல்லோ of Jesus Christ of Nazareth, I pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன். விடுதலை ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். விடுதலை ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். God touch. உங்க மேல ஏதோ நடக்குது. உங்க மேல ஏதோ நடக்குது. எஸ், டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ் டெலிவரன்ஸ், விடுதலை விடுதலை விடுதலை. Yes, release anointing in the name of Jesus. உங்க மேல இருக்க கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது, கட்டுகள் உடைகிறது. Break, 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 break. மானம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும், மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன fire 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 akini 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 fire 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 in the name of Jesus. Fire 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 fire. Yes 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 yes, fire 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 fire. கிருபை பெரிதல்லோ, மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை. கிருபை தாங்க ஆண்டவரே.
Amen. Praise the Lord. Amen. Thank you, Lord. Amen. Amen. இன்னும் தேவை கிருபை